Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா PN junction formation. தமிழ்ல PN சந்தி உருவாதல். சோ இந்த ஜங்ஷன் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர். ஓகே, அப்ப क्वेश्चन எப்படி பிடிக்கலாம்? PN junction formation எங்க in semiconductor. செமிகண்டக்டர்னா என்ன? partially conducting material. அதாவது தமிழ்ல குறைக்கடத்தி அப்படினு சொல்றோம். அதாவது அந்த மெட்டீரியலுடைய டெம்பரேச்சரை இன்கிரீஸ் பண்ணும்போது, வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அதோட இம்யூனிட்டி பவர், ஐ மீன் ரெசிஸ்டிவிட்டி குறையும். அப்ப டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி குறையும். அப்ப அது எதா மாறும்? கண்டக்டரா மாறும். ஓகே, சோ அப்ப டெம்பரேச்சர் குறைவா இருந்துச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி, இம்யூனிட்டி பவர் அதிகமா இருந்திருக்கும். கண்டிப்பா அது இன்சுலேட்டரா இருக்கும். சரியா? ஓகே, சோ இந்த PN, சோ இந்த PN ஜங்ஷன் வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி P ன்னா என்ன, N ன்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். P அப்படினா நிறைய இடத்துல பாசிட்டிவ் அப்படினு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் அப்படின அர்த்தம் கிடையாது. அதாவது இங்க P டைப்பை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பிளஸ், ஐ மீன் அத ஹோல்ஸ் சொல்லுவோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து ஹோல் சொல்லுவோம். ஓகே, துளை. கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? சார்ஜ் இருக்கும். சோ அதனால அத எலக்ட்ரிக் ஹோல் அப்படினு சொல்லலாம். தமிழ்ல வந்து மின் துளை அப்படினு சொல்லுவோம். சோ இது பாசிட்டிவ். The next N டைப்பை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். எந்த ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, அப்ப இதுல எது அதிகமா இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ், ஐ மீன் எலக்ட்ரான்ஸ். சோ அத வந்து நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்றேன். இதுதான் எலக்ட்ரான் மைனஸ் இல்லையா? அப்ப P டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் ஆர் தி மெஜாரிட்டி, எலக்ட்ரான்ஸ் ஆர் தி மைனாரிட்டி. எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கும். தென் N டைப்பை பொறுத்த வரைக்கும் electrons are the majority, I mean negative charges அதிகமா இருக்கும், holes வந்து கம்மியா இருக்கும். ஓகே, சோ இத வந்து புரியறபடியா நான் சொல்றேன். ஒரு செமிகண்டக்டர் அப்படினா ஃபர்ஸ்ட் அதுல ரெண்டு டைப் இருக்கு, பியூர், இம்பியூர். பியூர் செமிகண்டக்டர்னா வெளிய இருந்து எந்த வித வேற ஆட்டம்ஸ் ஆட் பண்ணி இருக்க மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இது ஒரு செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெர்மானியம் ஆர் சிலிக்கான். ஜெர்மானியம் ஒரு செமிகண்டக்டர், சிலிக்கான் ஒரு செமிகண்டக்டர். இது கூட வேற எந்த வகையான ஆட்டம்ஸையும், ஆட்டம்ஸை இம்பியூரிட்டிஸ் சொல்லுவோம், மாசுக்கள் ஆட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இது பியூரா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த செமிகண்டக்டர் ஒரு பேர் இருக்கு, பியூர் செமிகண்டக்டர் ஆர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ், ஹோல்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஈக்குவலா இருக்கும். இதுல இத நம்ம வச்சு என்ன பண்ண முடியாது? கரண்ட வந்து கண்டக்ட் பண்றதுக்கு, ஐ மீன் இத ஈஸியா வந்து இதுல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வந்து கொண்டு வர முடியாது, இது பியூரா இருக்கிற வரைக்கும். சரியா? ஏன்னா இதுல ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துப்போம். அதோட சென்டர்ல வந்து நியூக்ளியஸ், ஒவ்வொரு ஷெல்லா இருக்கும், KLM இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க, KLM இந்த மாதிரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஷெல்னா N = 1. அதுல எப்படி எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? இப்ப சிலிக்கான் அப்படின்னா 14 வந்து அதோட அட்டாமிக் நம்பர். அதாவது அட்டாமிக் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், பாசிட்டிவ். அதுக்கு ஈக்குவலா நெகட்டிவ். அப்ப 14 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, 2n2. 2 into 1 போட்டா 1 square equal to 2. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2. தென் செகண்ட் ஷெல்னா n equal to 2. இங்க 2 ஸ்கொயர் போட்டா 4. 4 into 2 8. தேர்ட் ஷெல்னா 3 போடணும். 3 ஸ்கொயர் 9. 9 into 2 18 இருக்கணும். ஆனா இங்க 14 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்ல 2, அப்புறம் 8, 10 ஆச்சு. ரிமைனிங் 4 தான் இருக்கு. அப்ப நம்ம கைவசம் 4 தான் இருக்கு. அப்ப அந்த லெவல் ஃபுல்ஃபில் ஆகல. அதனால அந்த லெவல பார்ஷியலி ஃபில்ட் லெவல். ஓகே, தமிழ்ல வந்து பகுதி நிரப்பப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த லெவலுக்கு ஒரு பேர் இருக்கு, வேலன்ஸ் லெவல். இன் தமிழ் இணைதிறன் பட்டை லெவல் அப்படின்னு சொல்லலாம், வேலன்ஸ் லெவல். இந்த லெவலை ஃபில் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், ஐ மீன் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ், இல்லன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இணைதிறன் எலக்ட்ரான்கள். இந்த எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது ஹெல்ப் பண்ணாது. அப்ப நமக்கு இந்த 4 எலக்ட்ரானை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஈஸியா வந்து இந்த செமிகண்டக்டர் கண்டக்டரா மாத்த முடியாது. ஒருவேளை நம்ம டெம்பரேச்சரை இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் லெவல்ல இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகி அவுட்டர் மோஸ்ட்க்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே, எலக்ட்ரான்ஸ் இன்கிரீஸ் ஆகும். பட் இட்ஸ் நாட் இனஃப். இது வந்து நமக்கு தேவையான அளவு இருக்காது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கு. அதுக்காக என்ன பண்றோம்னா வெளியே இருந்து இம்பியூரிட்டிஸ், ஆட்டம்ஸ் ஆட் பண்றோம். எதுக்காக? எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸும் ஹோல்ஸ், ஐ மீன் பாசிட்டிவ் சார்ஜஸோட நம்பர்ஸையும் இன்கிரீஸ் பண்றதுக்காக. ஓகே, குட். சோ இப்ப
கண்டிப்பா வந்து வெளியே இருந்து இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணணும், ஆட்டம்ஸ் ஆட் பண்ணணும். அந்த ஆட்டம்ஸ் தான் இம்பியூரிட்டிஸ் சொல்லுவோம். ஆட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு டோப்பிங், இன் தமிழ் மாசூட்டுதல். ஓகே, சோ அது பாப்போம். சோ இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு. அப்ப இது பியூர், இதோட இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணேனாது இம்பியூர், அதுக்கு பேரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒரு செமிகண்டக்டர் கூட ஆட் பண்ணக்கூடிய ஆட்டம்ஸ் p டைப்பா இருந்துச்சுன்னா, p டைப் அப்படின்னா ட்ரைவேலன்ட் ஆட்டம், ட்ரைவேலன்ட். எக்ஸாம்பிள் அலுமினியம், கேலியம், ஓகே, இண்டியம், போரான். சோ அலுமினியம் அப்படின்னா 13 அலுமினியம் 27 இந்த மாதிரி சொல்லலாம். சோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 13 எலக்ட்ரான், 13 எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, ஏற்கனவே சொன்ன அதே மெத்தட் தான். செகண்ட் ஷெல்ல 8, தேர்ட்ல 18 இருக்கணும். ஆனா 2 + 8 10, மீதி எவ்வளவு இருக்கு? 3. அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஃபில் ஆயிருக்காது. அப்ப எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்க? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். சோ அதனால இத வந்து ட்ரைவேலன்ட் ஆட்டம் சொல்லுவாங்க. ஓகே, the next அப்ப p டைப் ஆட்டம்ஸ் நான் இதுல ஆட் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற செமிகண்டக்டருக்கு பேரு p டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், பியூர் கிடையாது. ஓகே, அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு ஆட்டம் ஆட் பண்ண நிறைய என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரி, இன்னொரு வகை என்ன அப்படின்னா n டைப் ஆட்டம்ஸ். n டைப், அப்ப n டைப் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க, பென்டாவேலன்ட் சொல்லுவோம். பென்டாவேலன்ட் அப்படின்னா அதுலயே வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆன்டிமனி, ஓகே, ஆன்டிமனி, ஆர்சனிக், பிஸ்மத், பாஸ்பரஸ். சோ இது அந்த மூணு வந்து இம்பல முடியுது இல்லையா? அலுமினியம், கேலியம், இண்டியம். சோ இங்க ஆன்டிமனி, ஆர்சனிக், பிஸ்மத், பாஸ்பரஸ். சோ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட்ல எவ்வளவு இருக்கும்? 5. ஆனா ஒரு செமிகண்டக்டர் சிலிக்கான் அப்படின்னு எத்தனை சொன்னேன்? 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல. அப்ப என்ன ஆகும்? p டைப் ஆட் பண்ணேன்னா p டைப்போட 3 வேலன்ஸ் எலக்ட்ரானும் இதோட 3 வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேர்ந்து 3 கோவேலன்ட் பாண்ட் கிரியேட் பண்ணும். ஒரு கோவேலன்ட் பாண்ட் கிரியேட் பண்ணனும்னா செமிகண்டக்டரோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டியோட ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரானும் வேணும். அப்ப 3 பாண்ட் தான். அப்ப ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுக்கு p டைப்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. இங்க 4 இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. அதனால தான் என்ன சொல்றோம்? p டைப்ல எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மி, மைனாரிட்டி. அப்ப எது அதிகமா இருக்கும்? ஹோல்ஸ். அப்ப p டைப் செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல்ஸ் ஆர் தி மெஜாரிட்டி. அப்ப p னா பாசிட்டிவ் நினைக்காதீங்க. p ங்கிறது வந்து p டைப், அதுல வந்து ஹோல்ஸ் மெஜாரிட்டி, ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி. சரி, இங்க பாப்போம். இங்க 5 வேலன்ஸ் இருக்கா? இத n டைப் ஆட்டம்ஸ் நான் இதோட ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது n டைப் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். சோ இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க, இதுக்கு முந்தின டாபிக்ஸ். சோ அப்ப இத ஆட் பண்ணும்போது இங்க 4, இதுல 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சேர்ந்து 4 கோவேலன்ட் பாண்ட் கிரியேட் பண்ணோம். இங்க ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு. அப்ப n டைப்பை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் அதிகம். சோ எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி, ஹோல்ஸ் ஆர் தி மைனாரிட்டி. ஓகே, இது p டைப், n டைப். இப்ப pn அப்படின்னு வரும்போது ஒரே செமிகண்டக்டர்ல ஒரு சைடுல p டைப்பும் இன்னொரு சைடுல n டைப் ஆட்டம்ஸையும் ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் நல்லா பாத்துக்கோங்க. இங்க ஆட் பண்ணும்போது இதுக்கு 4 போதும், ஆனா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஏன்னா 4 பாண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும். செமிகண்டக்டரோட என்னது வேலன்ஸ் எலக்ட்ரானே 4 தான். அப்ப இங்க 4, இங்க 4, 4 பாண்ட், மீதி 1 இருக்கா? இந்த 1 இந்த n டைப் இங்க ஆட் பண்றோம் இல்லையா? இது என்ன பண்ணும்? செமிகண்டக்டருக்கு டொனேட் பண்ணும். செமிகண்டக்டருக்கு அது தேவையில்லை. ஓகே, அப்ப அது என்ன பண்ணும்? செமிகண்டக்டர் அதை வாங்கி p டைப் கொடுக்கும், p ரீஜியனுக்கு கொடுக்கும். ஏன்னா p ரீஜியன் சைடு 3 தான் இருக்கு. இன்னொரு எலக்ட்ரான் கிடைச்சுன்னா 4 பாண்ட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணுது? டொனேட் பண்ணுது. அதனால இத வந்து டோனார் அப்படின்னு சொல்லுவோம். இது வாங்குறதுனால அக்செப்டர். அப்படி இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க போகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேரு டிஃப்யூஷன் அப்படிங்கறது இப்ப நம்ம டீடைலா பார்க்க போறோம். இப்போ ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப n டைப் p டைப் செமிகண்டக்டர் ரெண்டையும் தனித்தனி ஆட் பண்ண மாட்டோம். ரெண்டு செப்பரேட் பார்ட் கிடையாது. ஒரே செமிகண்டக்டர்ல ரெண்டு வகையான ஆட்டம்ஸ் என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். ரெண்டு பீஸ் கிடையாது, ஒரே பீஸ் தான். ஓகே, சி ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்? ஒரு செமிகண்டக்டர், ஜெர்மானியமோ ஆர் சிலிக்கான்.
கொஞ்சம் பெருசா எடுப்போம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பார்க்கிறதுக்கு புரியும். சோ இது வந்து ஒரு செமிகண்டக்டர். எக்ஸாம்பிள் சிலிக்கான் அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் ஆட்டம். ஆட்டம்ஸ் ஆர் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஹியூமன் ஐக்கியல. அப்ப எவ்வளவு ஆட்டம்ஸ் சேர்ந்தா இவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, எஸ். சோ இப்ப என்ன பண்ற, ஒரு டைப், ஒரு சைடு வந்து p டைப் ஆட்டம்ஸ். p டைப்னா அதிகமா என்ன இருக்கும்? ஹோல்ஸ். ஹோல்ஸ்னா பாசிட்டிவ். சோ 1 2 3 4 1 2 3 4 எக்ஸாம்பிள் என்ன 1 2 3 4. இது மெஜாரிட்டி ஹோல்ஸ். மைனாரிட்டி என்னது? எலக்ட்ரான்ஸ். வேணா எக்ஸாம்பிள் சும்மா போட்டுக்கலாம். எலக்ட்ரான்ஸ் நான் எப்படி எடுத்துக்கிறேன், இது எலக்ட்ரான், இது வந்து ஹோல், இது சார்ஜ் இன்டு சோ எலக்ட்ரிக் ஹோல். சோ இப்ப இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோமே, இது மைனாரிட்டி எலக்ட்ரான்ஸ். ஓகே, சரி. சோ இது என்ன சொல்லுவோம்? p ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். then here n region. யா n டைப் ஆட்டம்ஸ் ஆட் பண்ண போறோம் இல்லையா? பென்டாவேலன்ட் ஆட்டம்ஸ். அப்ப அங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் மெஜாரிட்டி. அப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாமா? 1 2 3 4 எக்ஸாம்பிள். சரியா? சரி. சோ இது n ரீஜியன். சோ எங்க வந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும்? இங்கன்னு சொன்னேன். ஏன்னா செமிகண்டக்டரோட வேலன்ஸ் எலக்ட்ரான், ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கானா இருந்துச்சுன்னா 4. p டைப்ல வந்து எத்தனை இருக்கும்? 3 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். n ல எவ்வளவு இருக்கும்? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அப்ப p ரீஜியன்லயும் n ரீஜியன்லயும் இங்க ஹோல்ஸ் மெஜாரிட்டி, இங்க எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி. அப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டினா அங்க எது மைனாரிட்டி? ஹோல்ஸ். அப்ப ஒரு ரெண்டாவது ஹோல் போட்டு வச்சுப்போம் மைனாரிட்டியை மீன் பண்றதுக்கு. ஓகே, இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள், இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு ஃபேமிலி. ரெண்டு ஃபேமிலியும் வந்து மீட் பண்ற இடம் சேருது. அந்த இடத்துல என்னது மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி இங்க ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது பேர் தான் pn ஜங்ஷன். ஓகே, p டைப் அண்ட் n டைப்புக்கான ஜங்ஷன். மொத்தத்துல இது வந்து ஒரு டயோடுன்னு கூட சொல்லலாம், டயோடு தான். ஓகே, எனிவே சோ இப்ப இந்த ஜங்ஷன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இங்க எலக்ட்ரான்ஸ் அதிகம், 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் பொறுத்த வரைக்கும். அப்ப எலக்ட்ரானோட கான்சென்ட்ரேஷன் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால இது தன்னோட எலக்ட்ரானை இதுக்கு டொனேட் பண்ணும். ஓகே, அப்ப இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க வரும், இங்க வரும், எலக்ட்ரான் இங்க, எலக்ட்ரான் இங்க. சோ இந்த ப்ராசஸ் பேரு டிஃப்யூஷன், விரவல். இப்ப சாப்பாடு இருக்கு இல்லையா, சோறு இருக்கு, பக்கத்துல குழம்பு இருக்கு, ரெண்டு தனித்தனியா இருக்கு, நோ ப்ராப்ளம். பக்கத்துல ரெண்டையும் சேர்த்துட்டீங்க, சேர்க்கும் போது என்ன ஆகும்? குழம்பு சாப்பாடுல எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகும். அதான் விரவல் இல்லையா, விரவி சாப்பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி. அதே மாதிரிதான் இங்கே. அப்ப எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போகுது இல்லையா, அதுக்கு பேரு தான் விரவல், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிஃப்யூஷன் ப்ராசஸ், டிஃப்யூஷன். ஓகேமா? அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க வரும்போது இந்த இடம் ஃபுல்லா எலக்ட்ரானா இருக்கும். எலக்ட்ரான் எலக்ட்ரான் எலக்ட்ரான். அப்ப இங்க என்ன இருக்கும்? எலக்ட்ரான் இருந்த இடம் இப்ப காலியா இருக்கும். சோ அங்க ஹோல். Vacancy is created. That vacancy is what? Represented by a open circle. So அதான் ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் இங்க வரும் மெஜாரிட்டிங்கிறதுனால. இங்க மெஜாரிட்டி எது? ஹோல்ஸ். அதனால ஹோல்ஸ் இங்க இருந்து அங்க போகும் இல்லையா. அப்ப இது எலக்ட்ரான்ஸா மாறும். அங்க இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் எலக்ட்ரான். அதே மாதிரி இங்க ஹோல் ஹோல் ஹோல். ஓகே, சோ இங்க தள்ளி வச்சுப்போம், இங்க மைனாரிட்டி இல்லையா. சோ இப்ப பாருங்க, இந்த ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு ரீஜியன் வந்து ஃபார்ம் ஆகும். எதனால ரீஜியன் ஃபார்ம் ஆகுது? ஏன்னா இங்க இருந்து அடிஷனலா வந்த எலக்ட்ரான், நல்லா பாத்துக்கோங்க, p டைப்க்கு வந்து 3 தான் இருக்கு. ஒன்னு வந்துச்சுன்னா 4000 ஹாப்பி ஆயிரும். இப்ப இந்த 4வது வந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை சிலிக்கான்ங்கிற செமிகண்டக்டரோட 4th வேலன்ஸ் எலக்ட்ரான் கூட சேர வச்சு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே, அப்ப இங்க இருந்து அந்த எலக்ட்ரான் அங்க பாண்ட் ஆயிரும், அந்த கிறிஸ்டலோட ஆட்டம்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானோட பாண்ட் ஆயிரும்.
இல்லையா, பிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகாது, அங்க இருந்து மூவ் ஆகாது, ரிமூவ் ஆகாது. அதே மாதிரி இங்க இருந்து இங்கேயும். அப்ப இந்த ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் மூவே ஆகாது. அதனால இந்த ரீஜனுக்கு ஒரு பேர் இருக்கு, டிப்ளீஷன் ரீஜன், இயக்கம் இல்லாத பகுதி. இப்ப நல்லா பாருங்க, இது பி ரீஜன், இது என் ரீஜன். பி ரீஜன்ல வந்து ஹோல்ஸ் மெஜாரிட்டி, எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி. அப்ப இங்க இருந்து வந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து வரும்போது மெஜாரிட்டியா இருந்தது, இந்த ரீஜனுக்குள்ள வரும்போது இது மைனாரிட்டியா மாறிச்சு. ஏன்னா பி ரீஜன்ல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி. அதே மாதிரி இங்க இருந்து வந்த ஹோல்ஸ் என் ரீஜனை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி. ஓகே, அப்ப இந்த ரெண்டு கடல என்ன உருவாகுது, ஒரு ரீஜியன். இந்த ரீஜியனுக்கு பேரு தான் டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எனிவே விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து எங்க வருதுமா, என் ரீஜியன்ல இருந்து பி ரீஜியனுக்கு வருது by the process of diffusion. So current is produced. என்ன படிச்சிருப்பீங்க, flow of electrons are called electric current. அப்ப diffusion processனால the majority charge carriers crossing the junction from the n region to the p region. இல்லையா, so electric current is produced. That current is called diffusion current. விரவல் மின்னோட்டம் சொல்லுவோம். எப்பவுமே கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்கும். எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க வருது, அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கும். சோ இத நான் அழிச்சுக்கிறேன். சோ அந்த கரண்ட் பேர் என்னது, டிஃப்யூஷன் கரண்ட். சரி, அப்ப டிஃப்யூஷன் கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதே நேரத்துல டிப்ளீஷன் ரீஜன், இந்த ரீஜன்ல வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ் கூடிட்டே இருக்கும். திருப்பி இங்க இருந்து எலக்ட்ரான் வரும், இங்க இருந்து ஹோல்ஸ், அப்ப அந்த ரீஜன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். ஓகே, இந்த ரீஜன்ல மைனாரிட்டி சார்ஜஸ் மூவ் ஆகாதுன்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா அது ஸ்டேபிளா இருக்குது, பாண்ட் ஆயிக்குது. அப்ப என்ன ஆகும், அதை சுத்தி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு சார்ஜ் பார்ட்டிகல் சுத்தி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க டிராவல் பண்ணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஹோல் பாசிட்டிவ் நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இல்லையா, அதான் எலக்ட்ரான் சிம்பல். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன், சி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், சாரி மைனாரிட்டி, நாட் மெஜாரிட்டி, இதுக்குள்ள இருக்கிறது என்னது மைனாரிட்டி. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், இந்த ஹோல் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரானை இழுக்கும், தன் பக்கம் இழுக்கும், அட்ராக்ட் பண்ணும், ட்ரிஃப்ட் பண்ணும் இல்லையா, இழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, drifted towards the hole. அப்ப இது இதை இழுக்கும், இது இதை இழுக்கும். அப்படி இந்த எலக்ட்ரான் இந்த பக்கம் drift ஆகி போகும்போது அதோட மூவ்மெண்ட்னால, இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட்னால ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கரண்ட்க்கு பேர் தான் drift கரண்ட். எப்பவுமே கரண்ட் எதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொன்னேன், எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட்க்கு ஆப்போசிட். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அந்த மைனாரிட்டி எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இப்படி இருக்கும், அப்ப கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். So this is the direction of what, drift current. ஸ்டார்டிங்ல வந்து drift current கம்மியா இருக்கும், ஏன்னா இந்த ரீஜியன்ல வந்து தொடக்கத்துல வந்து நம்பர் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் வெளியே இருக்கும் போது மெஜாரிட்டி, உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள ஆட்கள் இந்த ரீஜனுக்குள்ள வரும்போது மைனாரிட்டி, இங்க உள்ள ஆட்கள் இங்க போகும்போது அது மைனாரிட்டி. அப்ப ஸ்டார்டிங்ல மைனாரிட்டி சார்ஜஸ் கம்மியா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மியா இருக்கும், drift கம்மியா இருக்கும். சோ அப்ப கரண்டோட வேல்யூ இனிஷியலி கம்மியா இருக்கும். ஆனா டைம் போக போக டிஃப்யூஷன் process தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரீஜனுக்குள்ள சார்ஜ் பார்ட்டிகிள்ஸோட நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் ஆகும், அப்ப கரண்டும் இன்கிரீஸ் ஆகும். சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிஃப்யூஷன் கரண்டும் drift கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகும். But these two are in opposite direction, so net flow of current is equal to 0. அதுக்கப்புறம் என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ இருக்காது, ரெண்டுமே அப்போஸ் பண்ணும், அப்ப கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகே, சோ அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணுது across this region. இவங்க வந்து பெரும்பான்மை ஆயிருவாங்க இல்லையா, அவங்க ஏரியா. இப்ப அப்ப அவங்க ஏரியால என்ன பண்ண மாட்டாங்க, மற்ற மக்களை வந்து உள்ள விடுவாங்களா, விட மாட்டாங்க. அப்ப இந்த ரீஜன்ல இருக்கிற மைனாரிட்டி கேரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால இந்த ரீஜியன் வெளியிருந்து இங்க வரக்கூடிய மெஜாரிட்டியையோ, இங்க இருந்து இங்க வர ட்ரை பண்ணக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸையோ உள்ள விடாது. ஒருவேளை இந்த மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஏன்னா என் ரீஜன்ல இதுதான் மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ், இதோட எனர்ஜி அதிகமா இருந்தால் இந்த ரீஜியனை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து இந்த ஹோல் கூட சேரலாம். அது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரேர். ஓகே, எப்போ வந்து
இது பேலன்ஸ் ஆகுதோ, ஈக்குலிபிரியம் ஆகுதோ, நியூட்ரல் ஆகுதோ, அதுக்கப்புறம் இந்த டிஃப்யூஷன் process வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சோ அப்ப டிஃப்யூஷன் கரண்டும் drift கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே இப்ப ஈக்குவல். சோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கறனால ரெண்டுமே அப்போஸ் பண்ணும். சோ அப்ப இதுல net flow of current வந்து 0, current flow இருக்காது. ஓகே, அப்படின இந்த இடத்துல ஒரு barrier வந்து ஃபார்ம் பண்ணிரோம் due to the potential of what minority carriers. இந்த பொட்டன்ஷியலுக்கு ஒரு பேர் இருக்கு, barrier potential சொல்லுவாங்க. சோ at 25 degree Celsius, அப்ப இப்ப யூஸ் பண்ணக்கூடியது நம்ம சிலிகான் டயோடா இருந்துச்சுன்னா சிலிகான் செமிகண்டக்டர் உடைய பொட்டன்ஷியல் பேரியர் 0.7 வோல்ட். ஒருவேளை ஜெர்மானியம் இருந்ததுன்னா 0.3 வோல்ட். 25 டிகிரி செல்சியஸ்ங்கிறது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர் மாதிரி இல்ல. சோ 0.3. ஒருவேளை நம்ம வெளியே இருந்து அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இதை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரியர் உடையும். இல்லன்னா அது வரைக்கும் என்ன ஆகாது, உடையாது. அப்படி உடைஞ்சா அதுல சார்ஜஸ் மிங்கிள் ஆகும், கரண்ட் கண்டக்ஷன் நடக்கும் due to the majority charge carriers. இல்லன்னா நடக்காது. ஓகேவா? சோ அப்ப இந்த பேரியரோட ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்ட் வரைக்குள்ள அந்த விட்த்க்கு என்ன பேருனா பேரியர் விட்த். ஓகே, சோ அப்ப இந்த ரீஜனுக்கு பேர் டிப்ளீஷன் ரீஜன், இயக்கம் இல்லாத பகுதின்னு சொன்னேன். ஏன்னா இங்க சார்ஜஸோட மூவ்மெண்டே இருக்காது. சோ the charges are called minority, I mean immobile charges. சோ ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் பார்ப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். சோ இதுதான் கான்செப்ட். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.